ஹாய் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் மிஷின் கணேஷோட பைக்கு லே லடாக் கிளம்புறாரு. இப்போ அவரோட பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக் லைட் ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருந்தார். ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள். இப்போ இது ஃபிட் பண்ணுறது ஈஸியான மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லே போகிறோம். சென்னையிலேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாக் லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பைக்கில் வந்து மினி டிரைவ்னு ஒரு சின்ன லைட் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம லோக்கல்லாம் பரவாயில்ல. ஸோ நம்ம ரொம்ப லாங்காக போகிறோம் அப்படின்னு சொல்ல அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒரு எல்இடி ஹெட்லைட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இப்போ நம்ம வாங்கியிருக்க எல்இடி ஹெட்லைட்டு. ஸோ எந்த அளவுக்கு பெரிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஹெட்லைட்டு. ஸோ SJG சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மினி டிரைவ் ஒன்று வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பெரிய லைட்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். வா, ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் இந்த பாக்ஸு. ஸோ இதான் இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிற இந்த எல்இடி லைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த லைட் மொத்தம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ. ஸோ ரெண்டுமே வந்து வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. நல்ல ப்ரீமியமான லைட் கைஸ். ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சரி, ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரியுது அவங்களுக்கு அந்த பிராண்டிங். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த லைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக வந்து ப்ரொஜெக்டர் தான் இது. ஸோ எந்த அளவுக்கு கிளாம்ப் எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இது இப்போ 2 லைட் வந்து இதுமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது லெஃப்ட்டு ரைட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் நான் இந்த லைட் ஏன் பர்டிகுலராக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் கிட்டே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ எப்பயுமே ஒரு லைட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த லைட்டு தனியாக இருக்கும், ஒயரிங் ஹார்னஸ் தனியாக கொடுப்போம், தனியாக வாங்குவோம் வேறு பிராண்ட்லேருந்து. அப்படி இல்லைன்னா நம்மளே ஒயரிங் இழுத்து பண்ணுவோம், ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம தனியாக வாங்கி பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் தனித்தனியாக பண்ணுறோம் அப்படின்றனால நம்மளுக்கு வந்து அதோட குவாலிட்டின்றது ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து அதோட லைஃப்ன்றது சீக்கிரமாக வரமாட்டேங்குது. ஸோ சீக்கிரமாக போயிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே லாக்கிங் மெக்கானிக்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெக் பண்ணிவிட்டு அழகாக லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது வந்து இது ஆகாது. ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுமாரி 2 ஒயர் இங்கே இருக்குது. இது இந்த லைட்டு கொண்டது, இது பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக வந்து ரெட் கலரில் இந்த இடத்துல மார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் ஹார்னஸை வந்து நம்ம இது எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் லைட் காட்டினா இது பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து கண்ட்ரோலரும் கொடுத்துறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர், இதோட கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஒயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எல்இடி லைட்டுக்கான அந்த இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இந்த வர லைட்லையும் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இது பண்ணால் போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மெயிலு, இது வந்து ஃபீமேல். ஸோ இது வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணிட்டா இது வந்து லாக் ஆகிடும். சரிங்களா. ஸோ இந்தமாரி மெக்கானிசம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுவிச்சஸ் பொறுத்தவரை இதிலே வந்து இவங்களே வந்து பிராண்ட்லேயே சுவிச்சஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் லைட் ப்ளஸ் எல்லோ லைட் ப்ளஸ் ஃப்ளாஷர் மொத்தம் ஒரு 4 மோடு லைட்டு வந்து வரும். ஸோ
ஸோ அதுக்கான ஃப்ளாஷர் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதுதான் ஒயரிங் கிட்டு. ஸோ கிட்டை பொறுத்தவரையும் ஒயரிங் கிட்ட பொறுத்த நல்ல வந்து ஒரு ப்ரீமியமான OS வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ரீமியமான OS வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒயரிங் கிட்லேயே வந்து உங்களுக்கு நடுவில் வந்து ஃபியூஸ் வேறு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஃபியூஸ் போனால் கூட ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூஸும் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கேரி பண்ணிக்கிட்டோம்னா சப்போஸ் இந்த ஒயரிங் கிட்டில் நாளைக்கு ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸோ இதோட கட் ஆகிடும். ஸோ இந்த ஒயரிங் கிட்டு போன் ஆகிறது, வண்டிக்கு அஃபெக்ட் ஆகிறது, அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கனால சரி இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவி ப்ரோ வந்து ரவி ப்ரோ ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி மினி போட்டிருந்தால ப்ரோ, அது வந்து இங்கே சென்னைக்குள்ளே இங்கே அவுட்டர்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போகிற ஒரு ட்ரிப்பு ஆமாம் லே லடாக் போகிறோம். ஸோ அப்படின்னு சொல்லி அது பவர்ஃபுல்லாக லைட் போட்டால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம பவர்ஃபுல்லாக ப்ரோ தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாரு. ஸோ எப்படி பண்ணுறாரு எல்லாமே சொல்லுவா ப்ரோ? சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ பார்க்கலாம் guys. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வண்டியை வந்து பிச்சு போட்ட மாரி வச்சுக்கிறாரு. இங்கே பாருங்களா சுற்றி நம்ம வண்டி நிலமை பார்த்தீங்களா. இந்த வண்டியை லே லடாக் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ரவி ப்ரோ கிட்ட கொடுத்தா இந்த நிலைமை ஆகிட்டார் என் வண்டியை. அது ஒன்றும் இல்லை. ஸோ ஒயரிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளேருந்து லைன் அடியிலேயே கொடுத்து சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இது வண்டி ஃபுல்லாக வந்து இப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து லே லடாக் போகிறோன்ற சொல்ல வண்டி பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லைட்டிங் ஃபிட்டிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய வீடியோஸ் நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் எங்கே வாங்கினா எல்லாமே. ஸோ இந்த நம்ம பைக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளாம்ப் வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பட்டறையில் குத்து நம்மளுக்கோசமே கஸ்டமைஸ்டு பண்ணியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் ஹெவி டியூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெவி டியூட்டியாக பண்ணி நம்ம தான் இப்போ பெயிண்ட்லாம் பண்ணுவோம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு கிளாம்ப் போட்டால் தான் நம்ம அந்த அளவுக்கு லாங் ட்ரிப்பு போக சொல்ல வந்து நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. சரிங்களா. இப்போ நார்மல் நம்ம லோக்கலாக இருக்க கிளாம்ப்ஸ் போட்டால் உடச்சிக்கிச்சு அப்படின்னா அது நடுவில் வந்து எங்கே வெல்டிங் ஷாப்புன்னு தேடி போகணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் தான் வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கோசமே ஆக்சுவலாக நான் காலையிலே வண்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தரேன் ப்ரோ, கிளாம்ப்ல நானே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கஸ்டமைஸாக நம்மளுக்கு கிளாம்ப்ல ரெடி பண்ணி இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 o'clock மேலே ஆகுது நைட்டு. சரிங்களா. ஸோ இருந்தாலுமே நம்ம போகிறோம் லடாக் போகிறோம் அப்படின்னு சொல்ல லாஸ்ட் டைம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நாளான்னைக்கு நம்ம கிளம்புறோம். ஸோ அன்றைக்கி நைட்டு தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, நான் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாமே ஈவினிங் 6 o'clock மேலே தான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தனியாக பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் டிலே ஆகுது. இதே நம்ம ஃபுல் டைமாக இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம மார்னிங்கே ரெடி பண்ணிடலாம். எல்லாமே லாஸ்ட் டைம் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது. ஸோ இருந்தாலுமே ப்ரோ வந்து நம்மளுக்கோசம் 10 மணி ஆனாலுமே இந்த அளவுக்கு பொறுமையாக உட்காந்து பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். ஸோ வேறு லெவல் ப்ரோ. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் பர்னி இருக்கார் போல. ஹாய் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் மிஷின் கணேஷோட பைக்கு லே லடாக் கிளம்புறாரு. இப்போ அவரோட பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக் லைட் ஃபிட் பண்ணணும் சொல்லிட்டு வந்திருந்தார். ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள். இப்போ இது ஃபிட் பண்ணுறது ஈஸியான மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபாக் லைட்டு கூட இந்த கண்ட்ரோலர்லாம் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலர் ஒயரான சுவிட்சு எல்லாமே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒர்க்கு தான் இது. பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மட்டும்தான். பாசிட்டிவ் இதில் கொடுத்துரும், நெகட்டிவ் இங்கே வந்துடுது. பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டிங்கன்னா இது அதிலே சுவிட்ச் எல்லாமே வந்தது. இப்போ இந்த ரெட் ஒயர் எதுக்கு போதும் பார்த்தீங்கன்னா கீ செட்டு. இதில் மெயினாக கீ செட்டு லைன் வர்றதுக்கு இது பார்த்தீங்கன்னா இதில் வரும் பாருங்கள். கீ செட் லைன் இதில் வருது. நம்ம இதில் எடுத்துருக்கோம். எடுத்து இதில் கொடுத்துருக்கோம். கீ போட்டால் தான் இப்போ அது ஒர்க் ஆகும். கீ போட்டு நம்ம இதிலே டபுள் லைட் இருக்குது அண்டு எல்லோ அண்டு ஒயிட்டு. நீங்கள் எல்லோவாக போட்டு அசாடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாக் லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் வர்றது ரொம்ப நல்லது. இப்போ இது போடுறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொடுத்துறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியில் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அந்த லைனை. அதுக்கு ஒரு ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த லைட் எதாவது ஃபால்ட்டு அந்த மாதிரினா இந்த ஃபீஸில் போய்டும். நம்ம ஒயரிங் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. வண்டி பாட்டு போயிட்டு இருக்கும். அதே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஒயர் இல்லாமல் இந்த ஃபாக் லைட்டை வந்து ஒயரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுலேயே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா,
ஒயரிங் வந்து ஆல்ட்ரு பண்ணுற ஒயரிங் மட்டும் கொஞ்சம் திக்காக கொடுக்கணும். சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்லுது, அந்த கம்பிலாம் ரொம்ப சிம்பிளான கம்பியில் கொடுத்துருவாங்க. அதனால் என்ன ஆகும்னா லைட் எரியும். லாங் போக லைட்டோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப பிரைட்டாக வரும்போது அந்த ஒயர் தாங்காது. அதனால் அந்த ஒயர் வந்து ஃபயர் ஆகி உள்ள ஃபீஸ் எரிஞ்சிடும். ஃபீஸ் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபீஸ் போயிடும். ஃபீஸ் போயிடுச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். திருப்பி அந்த ஃபீஸை போடுவீங்க, திருப்பி அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் வண்டி ஆஃப் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ஒயரை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் போகும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஆல்ரெட் ஒயர் செட்டாக வாங்கி ஃபாக் லைட் பண்ணும்போது பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஒரு டைம் தான் இந்த லைட்டை போட போகிறீங்க, அதுவும் லாங் ட்ரிப் போவீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாக் லைட் தேவைப்படும். இப்போ லே லடாக் அவர் போகிறாரு, அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக இப்போ ஊட்டி கொடைக்கானல் எங்கே போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாக் லைட் தேவைப்படும். வந்து ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 இல்லை 2500 அந்த மாதிரி லைட் வாங்கி போடுவீங்க. அந்த மாதிரி லைட் வாங்கி போடுறதோட இந்த மாதிரி ஒரு லைட்டு, இதோட பாக்ஸே பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட பாக்ஸே. இந்த மாதிரி லைட்டு நீங்கள் வாங்கி போடுறேன். இதிலே எல்லாமே ஃபுல் செட்டு எல்லாமே வந்துடுது, அந்த ஒயரிங் கிட்ட எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிட்டு வாங்க போனீங்கன்னா ஒரு 5000 அந்த ரேட்டில் தான் வரும். அதனால் இது வாங்கி போட்டிங்கன்னா, இதுதான் நம்ம கணேஷோட வண்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, பக்காவாக இருக்கும். அதோட ஒயரிங் கிட்டு இதிலே வந்துடுது. அந்த ஒயரிங் கிட்டனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் இப்போ சொல்ல முடியாது லைட்டோட பற்றி என்ன ஆகுன்ட்டு, ஒரு ஷார்ட் ஆகி அப்படியே ஃபயர் ஆகிடும், அந்த ஒயரிங் மட்டும் தான் ப்ராப்ளம் ஆகும். நம்மளோட பைக்கோட ஒயரிங் எந்த ப்ராப்ளம் வராது. அதனால் சொல்கிறேன், இன்னொரு வாட்டி நீங்கள் எதாவது ஃபாக் லைட் பண்ணும்போது ஒயரிங் கிட்லேருந்து கட் பண்ணி ஃபாக் லைட் போடாதீங்க. போட்டால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். சப்போஸ் ப்ராப்ளம் ஆகும், ஒயரிங் கிட்ட ஸ்டாப் ஆகிடும், எரிஞ்சு போயிடும். எரிஞ்சிச்சுன்னா அது கூட நீங்கள் மாற்றிடுவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அமௌண்ட் கொடுத்து. அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? இப்போ நைட்டு போயிட்டே இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அர்ஜென்ட்டில்? அதுதான் சொல்கிறேன், ப்ராப்பராக பண்ணி எடுத்துகிட்டு போங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது. கிண்டியோட கேரேஜ் பார்த்தா ரவி என்ஃபீல்ட் கேரேஜ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வண்டியிலே லடாக்கு ட்ரிப்புக்கு போகிறவங்க அவங்க பைக் தான் மோஸ்ட்லி நம்ம ரெடி பண்ணிகிட்ருப்போம். நிறைய பேர் இப்போ கணேஷ் ப்ரோவே நிறைய வீடியோ போட்டிருப்பாரு. அவங்கள வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு வந்திருக்காங்க. இப்போது வந்ததுனால பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பைக் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கணேஷ் ப்ரோ வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் லாங் ட்ரிப் போகிறீங்க, ஃபஸ்ட்டு வண்டி வந்து லே போகிறேன் இல்லை ட்ரிப் ஏதாவது அப்பப்போ நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வண்டி கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து வண்டி சர்வீஸ் பண்ணி தரேன். உங்களுக்கு எதாவது ஃபாக் லைட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷனு, ஸ்டாடில் ஸ்டே அந்த மாதிரி எதாவது பண்ணணும், டாப் ரேக்கு அந்த மாதிரி என்ன பண்ணனாலும் சரி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 8:30 கைஸ். ஸோ ஃபுல்லாகவே இருட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போனோம் கார்கிலுக்கு. அதுதான் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக தேர்ட் மோடு ஒரு ஒயிட்டு ஒரு எல்லோ வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து நல்ல வியூ இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக மலையில் ஓட்டுறோம். ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே guys, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பைக்கில் வந்து A to Z வந்து வேறு லெவலில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ப்ரோ வந்து 2 நாள் ஆச்சு. ஸோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா தான் வந்து நம்ம வண்டிக்கு வந்து பார்த்து பண்ணுவார். இப்போ இது ஆக்சுவலாக 4வது சர்வீஸோ 5வது சர்வீஸோ இங்கே விடுறேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த ரெகுலராக நம்ம ரவி கிட்ட தான் சர்வீஸ் விட்டுட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப லாங் ட்ரிப் போகிறோம். அதனால் இவர் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சர்வீஸ்க்காக விடுறீங்க அப்படின்னா கூட லைட்டிங் பண்ணணும், இல்லை நான் லடாக் போகிறேன் எனக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் அவைலபிள் இருக்கும், எனக்கு கஸ்டமைஸை நீங்களே ரெடி பண்ணி தருவீங்களா, எல்லாமே பண்ணி தருவார். பட் ஆனால் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ நான் நாளைக்கு லடாக் போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க என்ன மாரி சொன்னீங்கன்னா பண்ணி தர மாட்டார். அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த் பிஃபோரே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருக்கும் டைம் கொடுத்தீங்கன்னா ஒர்க்குன்றது நெக்ஸ்ட் லெவலில் பண்ணி தருவார். பட் ஆனால் டைம் மட்டும் கொடுங்க, சூப்பராக பண்ணி தருவார்.
1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணியிருந்தா சின்ன ஒரு ட்ரையல் ரைடு ஓட்டிகிட்டு போயிட்டு அதில் என்ன கரெக்ஷன்னா பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவருக்கும் டைம் இருக்கும் உங்களுக்கும் டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ரோவோட நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இங்கே வீடியோலேயே வரும். உங்களுக்கு சர்வீஸு ராயல் என்ஃபீல்டு பொறுத்தவரை A to Z எது பண்ணாலும் ப்ரோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ சூப்பராக பண்ணி தரீங்களா? ஸோ நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் வராங்களா? எப்படி கண்டிப்பாக வராங்க, கஸ்டமர்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஓகே சூப்பராக பண்ணி விடுங்க, அதை மட்டும் விடாதீங்க. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் இருக்கீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.